உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அது படிக்கலாரா ரஷ்யாவினுடைய Su-57, யூஎஸ்னுடைய F-22, F-35, சைனாவினுடைய J-20, J-35. இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் AMCA அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல 2035ல இணைய போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை யாரு தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்னுமே போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா AMCAல 2 வகை வேரியன்ட் இருக்கு. ஆக்சுவலா இத ரெண்டையுமே இந்தியா தயாரிக்க போற கிடையாது. ஒன்னு ரோல்ஸ் ராய்ஸ், இன்னொன்னு பிரான்சினுடைய சாஃப்ரான். 2 பேர்ல யார் சக்சஸ்ஃபுல் ஆகி இன்ஜினை இந்தியாவோடு சேர்ந்து தயாரிக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். இதன் மூலமா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா அதை பத்தியும் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல 2025 எண்டுக்குள்ள AMCA இன்ஜினை யாரு தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. அதற்கு 2 நிறுவனங்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு சாஃப்ரான், இன்னொன்னு ரோல்ஸ் ராய்ஸ். ஆக்சுவலா பிரான்ஸ் ஆல்ரெடி சாஃப்ரானுடைய இன்ஜினை நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கோம். அது சரியா சொல்லணும்னா ரஃபேல் போர் விமானத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றியா ஆபரேஷன் சிந்தூர்ல படைச்சோம். அதனுடைய இன்ஜின் தான் M88 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின். அதனால இந்தியா வாண்டடா அவங்களே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க அப்படிங்கறதா நமக்கு தெளிவா இப்ப தெரிய வருது. பட் ரோல்ஸ் ராய்ஸ் நாங்களும் சளைச்சவங்க கிடையாது. எங்ககிட்ட 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. 4.5 ஜெனரேஷன்ல நல்ல ஒரு விமானத்தினுடைய இன்ஜினை நாங்க தயாரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முன்னாடியே ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது இந்தியா மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பேசுறதுக்கு முன்னாடி AMCAல 2 வகை வேரியன்ட் இருக்கு. AMCA MK1, AMCA MK2. ஆக்சுவலா AMCA MK1 என்ன பண்ண போறாங்க, அதை அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, F414 அப்படிங்கிற ஒரு இன்ஜினை இந்தியாவில் கூட்டு சேர்ந்து, அதுவும் பர்டிகுலரா HAL மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் 2 பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமா இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை படைவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல இன்ஜின் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் இருந்தாவே நமக்கு போதுமானது. இந்த இன்ஜினோட த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு 98 கிலோமீட்டர் தேவையானது. அதை ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நமக்கு பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி AMCA MK2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட் இருக்கு. ஆக்சுவலா இதுல நமக்கு 110 இருந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ணும். அது ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினோட கண்டிப்பா பாசிபிள் ஆகாது. அதனால நம்ம வெளிநாட்டுகிட்ட யாரெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியுதோ எல்லாரும் காம்படிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஆர்வமா கூட்டாங்க. அதுல 2 பேர் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, சாஃப்ரான், ரோல்ஸ் ராய்ஸ். ஆக்சுவலா ஆல்ரெடி சாஃப்ரான் சக்சஸ்ஃபுல்லா முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி இந்தியா ஒரு 30 to 40 வருஷத்துல நமக்கு ஒரு 600 இருந்து 800 இன்ஜின் தேவைப்படுது. இது எதுக்குப்பா இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா AMCA MK1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட்டுக்கு கிட்டத்தட்ட 40 போர் விமானங்கள் தேவை. அதுக்கு ஒரு போர் விமானத்துக்கு 2 இன்ஜின் வேணும். அதை தாண்டி AMCA MK2 வேரியன்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100 இருந்து 150 போர் விமானங்கள் நமக்கு வருங்காலத்தில் தேவைப்படுது. அந்த ஒரு போர் விமானத்துக்கு 2 இன்ஜின் கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 200 இருந்து 30 இன்ஜின்கள் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம டெஸ்டிங்கும் பண்ணணும், ட்ரைனிங்கும் பண்ணணும். அப்படின்னா அதற்கும் தனியா போர் விமானங்கள் வேணும், இன்ஜினும் வேணும். அது ஒரு 50 இருந்து 100 தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஃபியூச்சர்ல இதை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு அப்கிரேட், அதாவது புது மாடல் வந்துச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதுக்கு இன்ஜின் தேவைப்படும். அப்படி பார்த்தா அது ஒரு 50 இருந்து 100 தேவைப்படுது. இது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 600 இருந்து 800 இன்ஜின்கள் தேவைப்படுது. அதை தாண்டி ஒரு இன்ஜின் நல்லா வெற்றிகரமான ஒரு இன்ஜின் நம்ம எப்படி சொல்றோம்னா கிட்டத்தட்ட 1500 மணி நேரத்துல இருந்து 3000 மணி நேரம் தொடர்ந்து உழைச்சா கண்டிப்பா அது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்தியா இந்த போர் விமானத்தினுடைய இன்ஜினை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா தெரிய வருது. இது இந்தியா எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பிட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆவாங்க இந்த 2 கண்ட்ரியை வச்சு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். இது எல்லாத்தையுமே விட சாஃப்ரானோட ரோல்ஸ் ராய்ஸ் எதுக்கு இவ்வளவு போட்டிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி எடுத்து பார்த்தா அவங்க EJ200 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா டைஃபூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெட். ஆக்சுவலா இது 4.5 ஜெனரேஷன்ல ரொம்ப சூப்பரா இயங்குது. அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அவங்க ரொம்ப அதிகமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது மூலமா ட்ரைட் த்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பவர் ஜெனரேட் பண்ணும். அதை எல்லாத்தையுமே தாண்டி ஆஃப்டர் பர்னர்ல கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ணுது. அதனால அந்த இன்ஜின் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா எங்க நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கு. அதனால எங்க கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இன்னொரு சைடு வைக்கிறாங்க.
இன்னொரு சைடு வந்து அவங்க நாங்க வந்து 4.5 ஜெனரேஷன்ல மட்டும் எங்க வந்து இன்ஜின் தயாரிக்க கிடையாது, நாங்க 6th ஜெனரேஷனுக்காகவும் மிகப்பெரிய ஒரு இன்ஜினை போர் விமானத்தை தயாரிச்சுட்டு இருக்கோம். அது சரியா சொல்லணும்னா டெம்பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக. ஆக்சுவலா இதன் மூலமா இத்தாலி, ஜப்பான், யூகே இந்த 3 நாடுகள் கூட்டு சேர்ந்து இந்த இன்ஜினை தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ட்ரை த்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 100 இருந்து 120 கிலோமீட்டர் வந்து பவர் ஜெனரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்முடைய நோக்கமே அதுதான். அதை எல்லாத்தையுமே விட அவங்க வந்து ட்வின் இன்ஜின் மூலமா ஆஃப்டர் பர்னர்ல கிட்டத்தட்ட 300 to 350 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நமக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எதுக்கு ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்டுக்கு ரஃபேலினுடைய சாஃப்ரான் நிறுவனம் ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 45 to 50 வருஷமா நம்முடைய காவிரி இன்ஜின் படுத்து கிடக்குது. அதை உயிர் கொடுக்கறதுக்காக நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரோம், அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்தியா வந்து மெயினா அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்தியாவுக்கு சாஃப்ரான் வந்து 100% எல்லா டெக்னாலஜியும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி சோர்ஸ் கோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சஸ் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்க மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ண போவது கிடையாது. ஆக்சுவலா எல்லா டெக்னாலஜி வைஸ் எல்லா டீடைலும் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையுமே விட இந்தியாவில் நீங்க கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்டே வந்து கட்டிக்கலாம். நாங்க எங்க ஊர்ல வந்து இருந்து கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் டெக்னீஷியன் வச்சு செய்வோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே விட நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அமெரிக்காக்காரங்க இருக்காங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல இருந்து திடீர்னு வந்து ஒரு குரூப் போயிட்டு எங்களுக்கு போர் விமானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த போர் விமானத்தினுடைய இந்த சாஃப்ரான் நிறுவனம் சைனா, பாகிஸ்தான் 2 நாடுகளுடையும் டச்சு கூட வச்சது கிடையாது, பேச்சுவார்த்தை கூட நடத்துறது கிடையாது. அந்த அளவுக்கு 2 பேருமே ரொம்ப லாங்ல இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு சரியான ஒரு உதவி அப்படின்னா இந்த சாஃப்ரான் மூலமா தான் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இன்னொரு சைடு வந்து ரோல்ஸ் ரைஸ் நமக்கு எந்த மாதிரி உதவிகளை செய்ய காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து அவங்க EJ200 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை நாங்க தயாரிச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து எங்களுக்கு வந்து தாராளமா கொடுக்கலாம், நாங்களும் வந்து நல்ல ஒரு வேல்யூ வச்சிருக்கோம் எங்க மார்க்கெட்ல, அதனால நீங்க தைரியமா வந்து இந்த இன்ஜினுடைய ஆஃபரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்தியாவு கூட ஜாக்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போர் விமானம் இருக்குல்ல, அதுல ஆதார் இன்ஜினை வந்து இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி நேவல் கேஸ் டர்பைன் அதையும் வந்து இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து நம்பி எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய ப்ராமிஸை வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்களும் வந்து எங்க எல்லா டெக்னாலஜியும் உங்களுக்கு ஃபுல்லா கத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இன்ஜினுடைய டெக்னாலஜி எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்தியாவுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஆக்சுவலா இதுல காம்போசிட் மெட்டீரியல்லாம் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெக்னாலஜியை இந்தியாவுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் இந்தியா ரொம்ப சஃபர் ஆகுது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிற காரணத்தினால இன்ஜின் வந்து அப்படியே வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெக்னாலஜியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் சொல்றாங்க. அதனால 2 பேருமே இப்ப சரிசமமா இந்தியாவுடன் போட்டி இருப்பது மிகப்பெரிய பாசிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். பேசிக்கா ஒரு இன்ஜின் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு, என்னென்ன கேப்பபிலிட்டி இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா மெயினா வந்து இன்ஜின்ல நல்ல த்ரஸ்ட் வந்து அதிகமா ஜெனரேட் ஆனாவே அது வந்து சூப்பரான இன்ஜின் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி இதுல ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லுவோம். அதுவும் பர்டிகுலரா 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அது இருந்துச்சுன்னா எதிரிய டார்க் ஃபைட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா மேலேயும் போகும், கீழேயும் வரும், ஃப்ரண்ட்லயும் போகும், பேக்லயும் போகும், 3D டைமென்ஷன் மாதிரி ரோலிங்கும் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருந்தாவே அது வந்து 3D த்ரஸ்ட் ஃபேக்டரிங் ரொம்ப பெட்டர்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமா ஈஸியா வந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பெட்டரான இன்ஜின் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே விட ஃபிளாஷ் நாசில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி அதுல இருக்கணும். அதாவது நார்மலா ஒரு காட் கேஸ் ஆகட்டும், ஒரு காட் ஏர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பேக் சைடு தான் வெளிவரும். அப்படி வந்துச்சுன்னா எதிரினுடைய ரேடால சிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா சைட்ல வரும்பொழுது ஈஸியா வந்து தப்பிச்சிடலாம்.
அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கம்பல்சரி இன்ஜின்ல வேணும். இதை தாண்டி ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பெட்டரா இருக்கணும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எவ்வளவு ஃபியூல் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் ஆகணும். அப்படி ஜென்ரேட் ஆனா தான் நம்ம அதிக வேகம் ரொம்ப தூரம் வந்து போக முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத 1ல இருந்து 5 வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஹை பவர் த்ரஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேஷியோ பெட்டரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இது எல்லாத்தையும் விட வெயிட் வந்து குறைவா இருக்கணும். அதை தாண்டி சைஸ் வந்து சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. இது எல்லாத்தையுமே விட சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இந்தியாவுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். ஆல்ரெடி காவிரி இன்ஜின்ல இந்த டெக்னாலஜி மூலமா தான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆனோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு கம்பெனியா இருந்தா தான் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தெர்மல் பேரியர் கோட்டிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இது எதற்காகனா இன்ஜினுடைய டெம்பரேச்சரை அப்படியே வந்து உள்ள தக்க வச்சா தான் நம்ம அதிகமான வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே விட இன்ஜினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ் ஆட்டி இருந்தா தான் நம்மளால ஈஸியா வந்து மெயின்டெனன்ஸும் பண்ண முடியும், ரிப்பேரும் பண்ண முடியும். இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தா தான் ஒரு நல்ல இன்ஜின் சொல்லுவோம். இந்தியா அந்த மாதிரி ஒரு இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்களுடன் போட்டி போட்டிருக்காங்க. அதுல சாஃப்ரான் ரோல்ஸ் ராய்ஸும் ஒன்னோட ஒன்று மல்லு கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இதற்கான விடை 2025 எண்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவா சொல்லிக்கிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.